கோபி செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் அனைவருமே விவசாயிகள். விவசாயம் சம்பந்தம் இல்லாதவர்கள் கோபியில் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட கோபியில் இந்த கோபி பகுதியில் நம்முடைய பவானி ஆற்றினுடைய பாசன பகுதிகளிலே கடந்த 250 வருடங்களாக நெல் பயிரிடப்பட்டு வருகிறது. அந்த நெல் பயிரிடப்பட்டு வருவதன் இது எப்படி நாம் சொல்ல முடியும் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு 20 ரகங்கள் இந்த பகுதியில் பயிரிடப்பட்டு இருக்குது அப்படி சொல்லும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் கோபிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகப்படியாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நமக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது 1807 வருடம் ஃப்ராங்க்லின் பச்சுலன் அப்படிங்கிற எம்டி படித்த டாக்டர், பிரிட்டிஷ் டாக்டர் கிட்டத்தட்ட நம்ம கனரா மலபார் பகுதியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் வராரு. அப்போ இந்த பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் தங்கி இருக்கார். அப்போ கடிகார வசதி கூட கிடையாத நாட்கள். அந்த நேரங்களில் இந்த கோபி பகுதியில் எந்த விதமான நெல் பயிரிடப்பட்டது, எப்படி நெல் பயிரிடப்பட்டது என்பதை அவர் தன்னுடைய பயண குறிப்பில் பதிவு பண்ணியிருக்கார். குறிப்பாக கோபி பகுதியில் பார்த்தீங்கன்னா கார் நெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கார் வயல்னே சொல்லுவோம், வயலுக்கு பேரே கார் வயல்னு சொல்லுவோம். அதே போல் சடைச்சம்பா வயல்னு நம்ம சொல்லுவோம். ஏன் சடைச்சம்பா வயல்னு சொல்கிறோம் அப்படின்னா, பெரிய வாய்க்காலில் தண்ணி போகும்போது சம்பா விடுவோம், சின்ன வாய்க்காலில் தண்ணி 25 நாட்களுக்கு பிறகு தான் தண்ணி வரும். அந்த சின்ன வாய்க்காலில் பயிரிடக்கூடிய பகுதிகளை சடைச்சம்பா நெல் பகுதி அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அவர் 1807 6 விதமான ரகங்கள் நம்ம இந்த கோபி பகுதியில் பயிர் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் எல்லா இடத்துலையும் உழுக முடியாது. அப்போ கொத்து வயல்னு சொல்லுவோம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கொத்து வயல்னு. அப்போ கொத்தி தான் தண்ணி நெல் நட முடியும், கொத்து வயல்னே இருக்கும். அது மேடான பகுதி. அந்த மேடான பகுதியில் கொத்து வயல் இருக்கும். அந்த கொத்து வயல் எப்படிங்கிறத பற்றியும் அவர் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. அதோடு இல்லாமல் நாம் எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. நாம் ஒரு ஏக்கருக்கு 6 டன் உற்பத்தி பண்ணியிருக்கோம். புரிஞ்சுக்கங்க, 6 டன். இன்றைக்கி இத்தனை செயற்கை விவசாயம், உரங்கள் எல்லாம் போட்டு கூட ஒரு ஏக்கருக்கு 2.25 டன் உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். கோ 1 அப்படின்ட்டு அவங்க 1914 இது பண்ண ரகம் பார்த்திங்கன்னா நம்முடைய பெரிய கிச்சலி சம்பா, இந்த கோபி பகுதியில் இருந்த பெரிய கிச்சலி சம்பா, இந்த நெல் தான் கோ 1 அப்படிங்கிற பேரில் 1917 வருடம் அவங்க இதை அறிவிக்கிறாங்க. 1. இரண்டாவது பார்த்தீங்கன்னா கோ 3ங்கிற ரகம் வெள்ளை சம்பா. நம்முடைய சம்பா பட்டத்தில் நாம் விதைத்த வெள்ளை சம்பா அந்த நெல் தான் கோ 3 அப்படின்ட்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டது. அதே போல் கோ 4 அப்படிங்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஆனைக்கொம்பன் நெல். இந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய ஆனைக்கொம்பன் அப்படிங்கிற நெல் இது இந்த பவானி பாசன பகுதிக்கே உரித்தானது. இன்றைக்கி ASD 18 இருக்குது, அந்த மாதிரி குண்டு ரகங்கள் இருக்குதுன்னா அது இந்த ஆனைக்கொம்பனோடு ஒட்டு செய்யப்பட்டு தான் வந்திருக்குது. அந்த ஆனைக்கொம்பன் நெல் இந்த பகுதியை சார்ந்தது. அது கோ 4. கோ 5 பார்த்தீங்கன்னா சின்ன சம்பா. சம்பா நெல்லிலே நெல் சின்ன சம்பாவாக இருக்கும். அது கோ 5, அதுவும் இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. கோ 6, கோ 7 நான் சொன்னேன் இல்லைங்களா, சடை சம்பா வயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சம்பாவோட 25 நாட்கள் கம்மியாக இருக்கும். அந்த கொத்து தூர் வெளியே வரும்பொழுது அந்த தூர் இருக்கு இல்லைங்களா,
அந்த தூரே வந்து சடையாட்டம் இருக்கும், அதுக்கு பேர் தான் அதனால் சடைச்சம்பா. அதே போல் கோ10 வந்து பார்த்திங்கன்னா கோபி கார் காலத்தில் நாம் பயிரிடக்கூடிய கார் வயலிலே பயன்படுத்தக்கூடிய கோபி கார், இந்த வகைகள் தான் வந்து நம்முடைய பாரம்பரியமானவைகள். இந்த பாரம்பரியமான வகைகளுக்கு நாம் வந்து இப்போ ஜிஐ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் இண்டெக்ஸ். இப்போ இதுக்காக நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். இந்த பகுதியினுடைய நெல், இந்த மண்ணை சார்ந்த நெல் 250 வருடங்களாக அரக்கன்கோட்டை, தடைப்பள்ளி, பவானி பாசனங்களிலே வளர்க்கப்பட்ட நெல். இது இந்த மண்ணிற்கு சொந்தம். இந்த கோபி, அதாவது நம்முடைய அரக்கன்கோட்டை, தடைப்பள்ளி வாய்க்காலில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு சொந்தமான நெல் என்பதை நாம் ஆவணப்படுத்தி இருக்கோம். கூடிய விரைவில் நமக்கு வந்து ஜிஐ இண்டெக்ஸ் இதுக்காக கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது வந்து நம்முடைய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நாம் காங்கேய மாடு பயன்படுத்தினோம். ஆனால் நாம் வந்து வடகரை நாடுகள், நம்முடைய காங்கேயம் மாடு அந்த பகுதியில், அதாவது கொரக்காட்டில் இருக்கக்கூடிய காங்கேயம் மாட்டுக்கும் நம்ம மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம மாடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், எல்லா விதங்களிலையுமே மாடாக இருக்கட்டும் காளையாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கும். இதனாலேயே வந்து இதுக்கு பேர் வடகரை காங்கேயம் மாடுகள். அந்த டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதனால் நம்ம பகுதிகளில் இருந்தது வடகரை மாடுகள் பெரியதாக இருக்கும். காங்கேயத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை விட இங்கே வந்து பெரியதாக இருக்கும். அதனால் இதை வடகரை காங்கேயன் மாடுகள் என்று நாம் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கும் பச்சுனன் வந்து சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, மை ஜேர்னி ஃப்ரம் மெட்ராஸ் த்ரூ த கண்ட்ரீஸ் ஆஃப் கனரா அண்ட் மலபார் அப்படின்ட்டு ஃப்ராங்க்லின் பச்சுனன் வந்து 1807 எழுதப்பட்ட புத்தகத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் வடகரை காங்கேயம் மாடுகள் அப்படின்னு டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கார். அதே போல் இந்த நெல் வகைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த நெல் வகைகளையும் அவர் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கார். சம்பா இருந்திருக்குது, மல்லிகை சம்பா இருந்திருக்குது, அதெல்லாமே வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கார். எதற்காக நாம் அந்த டாக்குமெண்டேஷனை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இல்லாட்டி வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடியதை பெருமைப்படுத்தி சொல்லுகிறீர்கள் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, இந்த அரக்கன்கோட்டை, தடப்பள்ளி பாசன பகுதிகளில் கடந்த 300 வருடங்களாக நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. 1905 வருடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தோடு சேர்ந்து இருந்ததுனால கோயம்புத்தூர் கசட்டியர்லேயும் இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால் நான் இது இங்கே எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பகுதியினுடைய பாரம்பரிய நெல் ரகங்களையும் மாடுகளையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது வந்து நாம் வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து நம்முடைய கோபி பகுதியில் வந்து ஈரோடு மாவட்ட இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அனைவர்களும் இதில் வந்து பங்கு கொள்ள முடியும். ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி நம்முடைய மயிராடா கேவிகையுடைய அலுவலகத்தில் கடந்த 16 வருடங்களாக இயற்கை விவசாயிகள் ஒன்று சேர்ந்து தங்களை மேம்படுத்தி கொள்வதற்கும் தங்களை வளர்த்து கொள்வதற்கும் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இங்கே இருப்பவர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு அந்த ஈரோடு மாவட்ட இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய ஒவ்வொரு மாத 14ஆம் தேதி கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திய அனைவருக்கும், நம்முடைய விவசாயிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.